ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் அதாவது 2025-26 கல்வியாண்டில் வந்து தமிழ் புக்கு 12th தமிழ் புக்கில் வந்து 2 ஏழை குறைச்சிருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 8 ஏழு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது 2 ஏழை குறைச்சி 6 ஏழை மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போது எல்லாருமே வந்து 12th பப்ளிக்கில் வந்து தமிழ் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன இயல் குறைச்சிருக்காங்க, தமிழ் புக் வந்து எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா, எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 பாருங்கள், இயல் 1 உயிரினும் ஓம்பப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உரைநடை வந்து தமிழ் மொழியின் நடை அழகியல், செய்யுள் தண்ணீர் இல்லாத தமிழ், துணைப்பாடம் வந்து தம்பி நெல்லையப்பருக்கு, இலக்கணம் தமிழாய் எழுதுவோம். இப்போ இந்த வருஷம் 2025 வந்த புது புக்கில் பாருங்கள், மொழி கலைன்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் இல்லாத தமிழ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் இளந்தமிழே, தம்பி நெல்லையப்பருக்கு தமிழாய் எழுதுவோம். இதுதான் வந்து இயல் 1 கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இயல் 2 பாருங்கள், பெருமழை காலம், பிறகொரு நாள் கோடை, நெடுநல் வாடை, முதல்கல் 4 வகை பொருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து மதராசப்பட்டினம், பிறகொரு நாள் கோடை, நெடுநல் வாடை, முதல்கல் 4 வகை பொருத்தங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பெருமழை காலத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக மதராசப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. அடுத்து போன வருஷம் இயல் 3 பாருங்கள், தமிழர் குடும்ப முறை, விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், உரிமை தாகம், பொருள்மையக்கம், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ மாற்றிருக்கிறது வந்து தமிழர் குடும்ப முறை, விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், உரிமை தாகம், பொருள்மையக்கம். அந்த திருக்குறள் மட்டும் இந்த இதில் எடுத்துட்டாங்க. இயல் 4 பாருங்கள், போன வருஷம் வந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இதில் வெற்றி பெற இடையீடு, புறநானூறு, பாதுகாப்பாய் ஒரு பயணம், பாய் ஏற்ற பழகலாம். இப்போ இந்த வருஷம் 2025 மாற்றிருக்கிறது. ஃபஸ்ட்டு பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நகுலன் கவிதைகள் சேர்த்துருக்காங்க. காவியம், சிலப்பதிகாரம், சூரியனை பிரசவிக்கும் பாறை, மெய்ப்பாடு, திருக்குறள். இதில் வந்து திருக்குறள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அடுத்து 5வது இயல் பாருங்கள், மதராசப்பட்டினம், தெய்வமணி மாலை, தேவாரம், அகநானூறு, தலைக்குளம், படிமம். இது வந்து போன வருஷம் புக்கில். ஸோ இப்போ மாற்றிருக்கிறதுல வந்து 5வது இயல் பார்த்திங்கன்னா திரைமொழி, தெய்வமணி மாலை, பெருமாள் திருமொழி, தேவாரம், நடிகர் திலகம், படைப்பாக்கு உத்திகள். அடுத்து போன வருஷம் 6வது இயல் பாருங்கள், 6, 7, 8, 3 இயல் இருக்குது. ஸோ அதை குறைச்சி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 6 இயலோடு முடிச்சிருக்காங்க. 6வது இயல் பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் மேலாண்மை, ரச்சனிய யாத்திரிகம், புறநானூறு, கோடைமழை, தொன்மம், திருக்குறள். போன வருஷம் பாருங்கள், போன வருஷம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜ் 219 பேஜுக்கு மேலே இருக்குது. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 156 பேஜ்லேயே முடிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 50-60 பக்கத்துக்கிட்ட உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் 12th தமிழில் வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.